ரிலே மாடல் 5 வோல்ட் ரிலே மாடல் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டச் சென்சார் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9 வாட்ஸ் எல்இடி பல்ப். நெக்ஸ்ட்டு ஜேஎஸ்டி கனெக்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் சப்ளைக்கு வந்து நான் மொபைல் சார்ஜர் எடுத்துருக்கேன். இதுலேயே தான் நம்ம எல்இடிக்கும் 220 வோல்ட் சப்ளை எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் ரிலே மாடல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ இன்புட் கொடுக்க போகிறோம் பவர் சப்ளைலேருந்து, அதாவது சார்ஜர். அதில் வந்து மொபைல் சார்ஜரில் வந்து ப்ளஸ் ஒயரை எடுத்து ரிலேவோட விசிசின்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து பிளாக் ஒயரை வந்து கிரவுண்டுன்னு இருக்கும் ரிலேயில், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரிலேவையும் டச் சென்சாரையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஜிஎஸ்டி ஒயர் கேபிள் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ரிலேயில் கனெக்ட் பண்ணிவிட்டு, ரிலேயில் 3 பின் இருக்கும். ஒன்று வந்து விசிசி, கிரவுண்ட், அப்புறம் இன்புட் அவுட்புட். ஃபஸ்ட்டு நம்ம விசிசியை வந்து டச் சென்சாரோட விசிசியில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலேவோட கிரவுண்ட் பின்னை வந்து டச் சென்சாரோட கிரவுண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேவோட இன்புட் பின்னையும் டச் சென்சாரோட இன்புட் பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதோட சர்க்யூட் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டச் சென்சாரில் வந்து பேக் சைடில் வந்து ஏபின்னு இருக்கும். அதில் பி வந்து ஷார்ட் பண்ணிக்கணும் நம்ம. அப்போ தான் நம்ம டச் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இதோட ஃபினிஷ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்இடி பல்பை வந்து ரிலேவோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பவர் சப்ளையில் வந்து டேரெக்டாக 220 வோல்ட் அந்த பவர் சப்ளைலேருந்து பிளாக் ஒயரை எடுத்து நம்ம ரிலேவோட சென்டர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எல்இடி பல்போட ஒரு பாயிண்ட்டை வந்து ரிலேவோட ரைட் சைட் பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அந்த கனெக்ட் பண்ண உடனே நம்ம பவர் சப்ளைலேருந்து 220 வோல்ட்டு இன்னொரு ஒயரம் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து நம்ம எல்இடியோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இதோட சர்க்யூட் ஃபினிஷ் ஆகிடும். நம்ம இப்போது செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா, இப்போ கரண்ட்டு போயிட்டு சடனாக வருதுன்னா, அப்போது வந்து லைட்டாக நீங்கள் எந்த அப்ளையன்சஸ் அந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களோ அது வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும் ஒரு 2 செகண்டுக்கு. மற்றபடி நார்மலாக ஆஃப்லேயே தான் இருக்கும். நம்ம டச் பண்ணுற வரைக்கும் அது ஆன் ஆகும், ஆஃபில் இருக்கும். இப்போ நம்ம டச் பண்ணோம்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகே, இப்போது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போது கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. பார்த்திங்களா, இப்போ நான் டச் பண்ண உடனே ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ டச் பண்ண ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்திங்களா. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ.